கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வெட்டு 1 துண்டு 2 இதுதான் இவங்களுடைய கொள்கையே. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும்னுலாம் எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவையே எடுப்பாங்க. தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னிலையில் இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தால் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு அதீத புத்திசாலி தான். ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சரிக்கு நிற்கிறாங்கன்னா பாசத்தினாலையும் வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்கும் உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் போய்கிட்டு இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய லைஃப்னு வர்றப்ப நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னி ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்க? கதறி கதறி அழுதாலுமே கன்னிக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தலைவிதி மாறப்போகுதுங்க. அழுதாலுமே எங்களுடைய தலைவிதி மாறாதான்னு கேட்டிங்கன்னா நல்ல விதத்தில் மாறப்போகுதுங்க. பயமே வேண்டாங்க. ஏன் எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கையினால் பணம் வரப்போகுதுங்க. அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. கேட்கவெல்லாம் நல்லாதாமா இருக்குது. உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், லாபஸ்தானத்தில் புதன் பகவானுங்க, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், ரணரோண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே ரணரோண ரோகஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறாருங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலுமே அப்படின்னா அது வெற்றியாக தான் முடியுங்க. உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய சொந்த முயற்சியினால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காதுங்க. பணமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சரியான நண்பர்கள், உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது. பண கஷ்டம் வந்திருக்கும், மன கஷ்டம் வந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அட போடா இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து இப்போது நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சேர்க்கையினால் இதன் மூலமாக கேட்கக்கூடிய இடங்களில் இருந்து எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது. தொழில் ரீதியாக நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்குவீங்க. புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களை சேரும். பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. வேலையே இல்லைம்மா, புதுசாக நான் வேலை தேடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நல்ல ஒரு அலுவலகத்தில் நல்ல சம்பளத்தோட கூடிய சீக்கிரமாக வேலை கிடைக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கிறோமா, வேறு இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்
நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கேற்ற உயர்வு கட்டாயமாக கிடைக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை பார்ப்பீங்க. சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம் இருக்குங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு எல்லாமே வெற்றிங்க. திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவ ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருதுங்க. விட்டு கொடுத்து போவீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. எல்லா விதங்கள்லேயும் யோகம் இருக்குங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள், நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க. நிலம் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பாக இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்களை விற்றணும்னு நினச்ச உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இப்போ இருக்குங்க. சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்க போகுது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போகிறீங்க. நல்ல நிலை, முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மகிழ்ச்சி பெருக போகுது. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது, இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களே யோகமான காலகட்டங்கள், அதாவது இதுதான் அதெல்லாம் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காருங்க. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உத்தியோக பணிகளில் இருக்கீங்கன்னா இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்னதாக ஒரு வேலை செய்கிறீங்களா, இல்லை பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள் வேலையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்போ அவங்க தவற உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க. மேலதிகாரிகளாக இருந்தால் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு மற்ற ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. நல்ல லாபம் இருக்குங்க. அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொத்து விஷயமா இருக்கிற வழக்குகள் எல்லாமே சாதகமான தீர்ப்பை கொண்டு வருங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். தாய்வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த படமெல்லாம் ரிலீஸ் ஆகும். நல்ல பெயரை எடுத்து தரப்போகுதுங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் கூட இருக்கவங்க கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப விஷயத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாதுங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது நமக்கு நல்லது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்லிடுவோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டா போதுங்க, மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ட்ராபேக்காகவே நிற்குது. நிறைய அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நின்றுதுன்னா அதுக்கு காரணமும் இதுவாக தாங்க இருக்கும். உங்களுடைய உணர்ச்சி வேறங்க, ஆனால் மற்றவங்களுடைய பார்க்குற விதம் வேற. ஸோ கன்னிராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்னா கூட சரிங்க, குடும்ப விஷயத்தை வெளியில் பேச வேண்டாம். அதுவும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சப்த கன்னிமார்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னிராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க. அடடா ஓகேப்பா, இனி நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் சரி சனி பகவானும் சரி தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையாக செய்யக்கூடிய அளவுக்கு
அளவுக்கு உங்களுக்கு துணை வர போகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுதுங்க. உடல்நிலையில் இருந்து வந்த நலிவு விலக போகுது. உடல் பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவுக்கு பாக்கிய குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் எல்லாமே விளங்குதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி போட்டிகள் பொறாமைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே விலக போகுதுங்க. இழுப்பறியாக இருந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு முடியுங்க. செல்வாக்கு அதிகமாகுது. ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் உங்களுடைய நிலையில் உயர்வை பார்க்க போகிறீங்க. சுக்கிரன் ராகு கூட சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதாவது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்டையும் எச்சரிக்கையோடு பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. பழக்க வழக்கத்தில் கவனம் இருக்கட்டும். அந்த மாதிரி மற்றபடி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தை மட்டும்தாங்க கொடுக்க போகுது.